இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு நடைபெறும் பேரங்கள் இருக்கிறது அல்லவா, தேர்தல்னா ஒரு பேரம், செலவு கணக்கு ஒன்று இருக்கிறது அல்லவா, இது வேறு யாருக்கும் போய்விடக்கூடாது. இதுதான் அன்புமணியோட ஒரே நோக்கம். பேசுகிறோம், நல்லா தான் கேட்டீங்க நீங்கள். யாருக்கும் 10 பைசா போயிடக்கூடாது, குறிப்பாக அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் போயிடக்கூடாது. இவ்வளோதான், புரியுதா? குடும்பத்தின் ஒரே ஆண் வாரிசு நான் தான், படம் எனக்குத்தான். இதுதான் பிரச்சனை. இந்த மாங்கனி, அதுவும் மாங்கனியாப்பா, முருகன் ஆசைப்பட்டது, முருகன் மாங்கனி, அந்த மாங்கனி எனக்குத்தான் என்கிறார். தந்தை வந்து, யோ தங்கச்சி அக்கா தங்கச்சி தானே, கொஞ்சோண்டு குடியானா எனக்குத்தான். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்னு சொல்லுவோம், இது இதிகாசமே ரிப்பீட் ஆகுது. உண்மைதான், இதுதான் இஷ்யூ. நீங்க போய் தனியா இயக்கம் நடத்துறீங்க, பலவீனப்படாத இயக்கம். அதான் சார், ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், திரு அன்புமணி அவர்களுக்கு எல்லாமே எளிமையாக கிடைச்சிட்டதுனால அனைத்து பொம்மைகளும் தனக்கே வேணும்னு எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன மாதிரியே இந்த பேப்பர்லயும் அதான் சார் போட்டிருக்கு. நாளைக்கு வந்து தலைவராக போறவர் அன்புமணி தான். இன்னைக்கு வந்து இந்த சண்டையால கேடர்ஸ் அடுத்தடுத்த கட்சிகள்ல இணைஞ்சாங்கன்னா பாமக பலவீனப்பட்டு அவர் கையில போகும்போது இது இன்னும் மிகப்பெரிய பேரழிவா அது அன்புமணி அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கட்சியை சுவீகரிக்கும் நிலைமைக்கு அவர் தள்ளப்படும்.